அதாவது இந்த நாட்களிலே நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தகப்பன் இயேசுவால் தான். வார்த்தையில் தான் நட்சத்திரம் நிற்கிறது, வார்த்தையில் தான் சூரியன் நிற்கிறது, வார்த்தையில் தான் மேகங்கள் இருக்கிறது, வார்த்தையில் தான் சமுத்திரங்கள் இருக்கிறது, வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த நாட்களிலே அவர் சூரியனை நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தெய்வம். அதனால் வார்த்தை மூலமாக தான் உலகத்தை உண்டாக்குனார். அப்போ இந்த நாளிலே நீங்கள் வார்த்தையை தான் நம்பணும். அந்த வார்த்தையை தான், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை சொல்லுங்கள், ஆதியில் என்ன இருந்துச்சு? அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ ஆதியில் என்ன இருந்துச்சுன்னா வார்த்தை தான் இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அல்லேலூயா. இப்போது அந்த வார்த்தையில் தான் நம்ம நிற்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம உட்காருவதும் நிற்பதும் நடப்பதும் அவருடைய வார்த்தையில் தான் எல்லாமே. அதை புரிஞ்சு கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு பலவிதமான ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது நீ கவலைப்படாத, இதை பற்றி நீ கலங்காத, நான் இருக்கேன், உன் தேவைகளை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு சொன்னால் அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? பலப்படுத்தும். அவர் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியம் இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு என்ன வந்துடும்? நம்பிக்கை வந்துடும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு பெரிய சிக்கட்டில் இருக்கீங்க, பெரிய சிக்கட்டில் இருக்கீங்க, நெருக்கத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா 10ஆம் தேதி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, வாழ்வதா சாவதா அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட திடீர்னு ஒருத்தர் நீ கவலைப்படாத, நீ வேதனைப்படாத, 10ஆம் தேதி தானே, உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் 10ஆம் தேதி நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நீ தைரியம் இரு, நான் தர்றேன் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்னால் மனதில் ஒரு நிம்மதி வருமா? சந்தோஷம் வருமா? சம்மானம் வருமா? அதே போல் தான் இன்றைக்கி வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? பேச போகிறார். புரியுதா உங்களுக்கு? வார்த்தையில் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நடத்த போகிறாரு. இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் எந்த வார்த்தையை கொண்டு உங்களை பேசுகிறாரு, எந்த வார்த்தையை கொண்டு உங்களை தைரியப்படுத்துகிறாரு, எந்த வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்துகிறாரு என்று நீங்கள் கேட்டால் இந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கு கடந்து வருகிறது. இந்த வார்த்தையை கேட்குறவங்களாக இருந்தாலும் சரி, லைவில் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, இங்கே வந்திருக்கிற உட்கார்ந்துருக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய ரேமா வார்த்தை கடந்து வருகிறது. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. என்ன சொல்கிறாரு? இந்த ஊரில் என்ன செய்ய நீ தங்கியிரு, நீ தேவையில்லாமல் நீ இங்கே பிழைக்க முடியல, பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, வேறு ஊரில் போய் நான் பிழைச்சிக்கிறேன், வேறு ஊரில் போய் நான் வாழ்ந்துக்கிறேன், இங்கே என்னால் சமாளிக்க முடியல, இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது நினப்பு உங்களுக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீ எங்கேயும் ஓடாத, இந்த ஊர்லேயே நீ வாசம் பண்ணு. இந்த ஊரில் எல்லோரும் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறேன். வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிருவாய், துக்கப்பட்ட இடத்துல தலை நிமிருவாய். நீ இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நீ இந்த ஊர்லேயே தங்கிடு, எங்கேயும் ஓடாத. சில பேர் சொல்லுவாங்க, நான் வெளிநாட்டில் போய் நான் கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் இந்த ஊருக்கும் இயேசு தான், அமெரிக்காவும் இயேசு தான். இங்கே எப்படி நான் கிரியை பண்ணுறேனோ அதே போல் தான் எல்லாம் அங்கேயும் கிரியை பண்ணுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாது, நீ ஒன்றும் கவலைப்படாது. அந்த ஊரில் ஆசிக்கிறவர் இந்த ஊர்லேயே உன்னை ஆசீர்வதிப்பார், பொதுவாக ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீ அந்த ஊரில் போய் உன்னை உட்கார வச்சு ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு உனக்கு ஒரு திட்டம் இருந்தால் நடக்கும் கண்டிப்பாக. ஆபிரகாம் என்ன பண்ணார்? நீ கால் வைக்கிற பூமியை உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன். இன்றைக்கி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமுக்கு என்னென்ன பண்ணணும் அதை போல உனக்கு நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து உன்னை என்ன சொல்கிறாரு? நீ இந்த ஊரில் நீ தங்கிடு, நான் உன் கூட இருந்து என்ன செய்ய போகிறேன்? உன்னைய ஆசீர்வதிக்க போகிறேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கும் உன் சந்ததிக்கும், எப்படி போட்டிருக்கு? நான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, என்ன சொல்கிறார்? யாவையும் தந்து, யாவையும் கொடுத்து, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை, நான் இட்ட வாக்குத்தத்தத்தை, நான் இட்ட உடன்படிக்கையே, ஆபிரகாமுக்கு என்னென்ன பண்ணணும், ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்கு பண்ணணும், அதை நான் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியது. கர்த்தர் இன்னைக்கு எனக்கு வாக்கு பண்ணுறாரு. நல்லா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இன்னைக்கு வாக்கு பண்ணுறாரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட வாக்குத்தத்தமான
ஆணையை நான் நிறைவேற்றுவேன். இந்த வசனத்தின்படி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அவர் ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. நம்புறங்க ஒரு கைத்தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. தேனிலிட்ட பணியாரம் போல உங்கள் காதுக்கு இனிமையான ஒரு சமாதானமான ஒரு அன்பான ஒரு தயவான ஒரு பலன் கொடுக்கிற ஒரு ஜீவனுள்ள ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை உயிர் இருக்குது. இந்த வார்த்தையில் இது செத்த வார்த்தை கிடையாது, அழிஞ்சு போகிற வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை வாழ வைக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நம்பி கேட்ச் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேன், உன் பிள்ளைகளையும் சேர்த்து நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இந்த பூமி என்ன செய்யலை? தாங்கலை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூமி என்ன செய்யலை? தாங்கலை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுக்க போகிறார். காரணம், நீங்கள் நம்பினால் போதும், நீங்கள் விசுவாசித்தால் போதும். எப்படி ஒரு ஆசீர்வதிப்பார், எப்படி கொடுப்பார், அது நமக்கு தேவையில்லை. காற்றும் வராது, உங்களுக்கு மழையும் வராது. ஆனால் உன் பள்ளத்தை நான் நிரப்ப போகிறேன், உன் குறையை நிறைவாக்க போகிறேன். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமேன். ஏசாயா 43:5. பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன் சந்ததி கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. உன் சந்ததி எங்கேருந்து? கிழக்கிலிருந்து வர பண்ணி மேற்கிலிருந்து என்ன செய்வேன்? கூட்டி சேர்ப்பேன். சிதறி கிடக்கிற காரியங்களை, வெகு தூரமாய் சிதறி கிடக்கிற உன்னுடைய காரியங்களை எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து உன் பக்கத்தில் வைக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்னைக்கு இந்த 2வது மாதத்தில் நமக்கு பேசுகிற காரியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஏனதானமான ஒரு உலகப்புறமான ஒரு மனிதர்கள் சொல்லுகிற ஒரு தைரியமான வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இது வாழ வைக்கிற வார்த்தை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீ அனாதை அல்ல, நீ திக்கற்றவன் அல்ல, நான் உன் கூட என்ன செய்ய போகிறேன்? இருக்க போகிறேன். சொல்கிறாரா சொல்லலையா? உன் கூட இருந்து, எல்லாம் சொல்லுங்க, என் கூட இருந்து. அந்த வசனத்தை திருப்பி படிங்க. பயப்படாதே, எல்லாம் சொல்லுங்க. நான் இன்னையிலிருந்து தேவையில்லாமல் எந்த காரியத்துக்கும் பயப்பட மாட்டேன். நல்லா சொல்லுங்க, தேவையில்லாமல் எந்த காரியத்துக்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு சகாயராக இருந்து என் காரியங்கள் அத்தனையும் நிறைவேற்ற போகிறார். அவர் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்லாமல் என் சந்ததியை ஆசீர்வதித்து என்னை பெருகவே என்ன பெருக பண்ணுவார். சொல்லுங்க. அதாவது இந்த கால வேளையில் முதலாக 2வது மாதத்தில் முதலாக நீங்கள் பேசுகிற வார்த்தையை, நீங்கள் அந்த வார்த்தைங்கிற விதையை விதைச்சிருங்க. அது இந்த மாதம் முடிவுக்குள்ளே விளைஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? என்ன செய்ய போகிறேன் தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை காலையில் பேசாதீங்க, விதைக்காதீங்க. நான் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாம் பார்த்துக்குவார், அவர் என்ன ஆசீர்வதி மாத்திரமா எல்லாத்தையும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வாயை திறந்து பேசும்போது வார்த்தை என்பது விதை பார்த்துக்கொள்ளுங்க. பைபிளில் லூக்கா 8:11 தேவனுடைய வசனம் விதை. அப்போனா வார்த்தைகளை விதைச்சிருங்க. இந்த முதலாம் நாட்களிலே வார்த்தையை விதைச்சிருங்க. விதைக்கும் போது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான விளைச்சலை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. நெல்லை விதைச்சா நெல்லை இருப்பீங்க, கடுகை விதைச்சா கடுகு தான் இருப்பீங்க, என்ன விதை அதான் இருப்பீங்க. அப்போ நல்ல வார்த்தைகளை விதைங்க, அந்த நல்லது உங்களுக்கு நடக்கும். கெட்டதை விதைக்காதீங்க. நான் விளைவினமாக இருக்கிறேன், இந்த வாட்டி நிறைய ஆஸ்பத்திரி செலவாகும் அப்போல்லாம் சொல்லாதீங்க. அது அந்த விதை ஒரு வளர்ந்துடும். அப்படி ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. காலையில் நல்ல வார்த்தை விதைங்க. கர்த்தர் சொல்கிறாரு 1 யோவான் 4:4. ஒரு ஆள் வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். சொல்லுங்க பிள்ளைகளே, சொல்லுங்க. அவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? பிள்ளைகளே அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க யாரு? அவர் உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. அப்பா உங்களை பார்த்து பிள்ளைகளே, நீங்க தேவனால் உண்டாயிருக்கிறீங்க, அதனால் நீங்கள் எல்லா காரியத்திலும் ஜெயித்து வாழ போகிறீங்க. எல்லா காரியத்திலும் ஜெயித்து வாழ போகிறீங்க. உலகத்தில் இருப்பவர்களை பார்க்கல உங்களில் இருக்கிறவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இயேசு உலகத்தை ஜெயிச்சாரு, எங்கள் அப்பா ஜெயிச்சாரு, பிள்ளையாய் நானும் ஜெயிப்பேன். நான் இந்த பூமியில் தோற்று போன வாழ்க்கை வாழ மாட்டேன். நல்லா பேசுங்கம்மா, காலையில் நல்லா பேசுங்க.
வாயை தரங்க, நல்ல உற்சாகமாக பேசுங்க, மதன்னு பேசாதீங்க, சோர்ந்து பேசாதீங்க, டல்லாக பேசாதீங்க. நீங்கள் இன்றைக்கி பேசுகிற பேச்சு தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தேவை சந்திக்க. அவர் என்ன சொல்கிறார், என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிங்க சத்தமா. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க ஜெயமான வாழ்க்கை வாழணுமா வேணாமா? எப்படி உங்களுக்கு ஜெயம் உண்டாச்சு? எப்படி நமக்கு ஜெயம் உண்டாச்சு? ஜெயிப்பதுக்கு உண்ட காரணம் என்ன காரணம்? அவர்களிலுடைய இருப்பவரை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர், அதனால ஜெயிப்பேன். என்ன சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அதனால எந்த வேலையை பார்த்தாலும் சரி, எந்த தொழிலை பண்ணாலும் சரி, எந்த வியாபாரத்தை பார்த்தாலும் சரி, எங்கே போனாலும் நான் ஜெயமான வாழ்க்கை தான் நான் வாழ்வேன். நான் ஜெயமான வாழ்க்கை தான் வாழ்வேன். சொல்லுங்க, நான் ஜெயமான வாழ்க்கை தான் வாழ்வேன். நான் தோத்து போன வாழ்க்கை வாழ மாட்டேன். அல்லேலூயா. சங்கீதம் 118:6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இப்ப சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எங்க இருங்க எல்லாம். கர்த்தர் என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு. அதனால நான் பயப்படேன். எந்த மனிதனும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே இருங்க, இப்போ சொல்கிற வார்த்தை தான் அவங்க நடத்த போகுது. சொல்லுங்கள், கர்த்தர். இங்கே ஒரு உலக மனுஷன் சொல்லுவான், எங்கள் அப்பா அப்படி, எங்கள் ஐயா அப்படி, ஒன்றுமெல்லாம் ஆக்கி முடியும். நான் யார் தெரியுமா, யார் மகன் தெரியுமா சொல்கிறத கேட்டிருக்கீங்களா? நான் சொல்லி நீங்கள் பேசுங்க. ஏய் பத்தலை, ஏய் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, எதை பற்றியும் பயப்பட மாட்டேன். எந்த மனிதனும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சர்ச்சு ஆரம்பித்த புதுசில் இவன் ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோட சர்ச்சு கட்டுறான். விசுவாசத்தில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்றான். இவன் விற்றுட்டு ஊரை விட்டு ஓட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 பேர் சொன்னாங்க, இவனால் முடியாது, இவனுக்கு பேராசை, கொஞ்சோண்டு விசுவாசியை வச்சுக்கிட்டு பெரிய சர்ச்சு கட்டுறான், அது இருப்பு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் விசுவாசத்தில் கட்டுறான்னு சொல்லி பீத்திக்கிட்டு தெரியுறான். இவன் பாரு, அறவரை விட்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டு எங்கேருந்து புறப்பட்டு வந்தாலும் அந்த ஊருக்கு ஓட போகிறான் பார் அப்படி என்று சொன்னார்கள். ஆனால் நான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாம் செய்வார் என்று நான் சொல்லி எல்லா வேலையும் ஆரம்பித்தேன். ஆனால் கர்த்தர் இதுவரை என் கூட இருக்கிறாரு, நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி சொன்னவர்கள் இந்த ஊரில் இல்லை. அல்லேலூயா. அப்படி சொன்னவர்கள் இந்த ஊரில் இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை இருக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். காரணம் என்ன? அவர் என் கூட இருக்கிறார். அதே போல தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் கூட இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருக்கிற இடத்துல என்ன செய்ய வசனம், வசனம் என்னாச்சு, நீ உன் ஊரில் என்ன செய்ய வாசம் பண்ணு. இப்படி போட்டிருக்க அந்த வசனம். நீங்கள் இந்த தேசத்தில் என்ன செய்யுங்க, உங்களுக்கு கர்த்தர் இந்த தேசத்தில் வச்சிருக்காரு, நீங்கள் வாசம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் மதுரை புதூரில் பிறந்தேன், வளர்ந்தேன், கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளையை பற்றி எல்லாமே மதுரை தான். ஆனால் கர்த்தர் நீ இங்கே வாசம் பண்ணு, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. இந்த ஒரு செங்கல்பட்டில் இருந்தார், நீ இங்கே வா, இங்கே வந்தால் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னாரு. ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறார். கையா தட்டாப்பாவுக்கு அவர் வச்ச இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அவன் சொல்லுங்க. அவர் எங்கே நம்மளை இருக்க வைக்கிறாரு? ஆபிரகாம் உன் தாப்பனை விட்டு வெளியே வா அப்படின்னாரு. உன் தாப்பனை வெளியே வாங்கணும், நான் ப்ளஸ் பண்ணுங்கிறேன். உன் தாப்பீட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் செய்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காத, உன்னை வேறு மாதிரி கொண்டு வர போகிறேன். உங்கள் அப்பாவை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு இருக்காத, உங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காத, உங்கள் அப்பா செய்கிற தொழிலே நம்பிக்கிட்டு இருக்காத. நான் உன்னை உங்கள் அப்பாவை காட்டில 1000 மடங்கு உன்னை நான் உயர்த்த போகிறேன். உன் பெத்த அப்பனை காட்டில 1000 மடங்கு உன்னை உயர்த்த போகிறேன். உங்கள் அப்பா செய்கிற தொழிலை விட்டு அந்த ஊரை விட்டுட்டு இங்கிட்டு வா. வந்தாரா வரலையா? ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அதே தான் கர்த்தர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் எங்கிட்ட ஓடிடுவோனோ வச்சுருவேன், கலங்காத. கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுங்க. இவைகளை குறித்து நான் என்ன சொல்ல என்னைய பாருங்களே, இந்த கஷ்டத்தை குறித்து, இந்த வேதனையை குறித்து, இந்த கஷ்டத்தை குறித்து, நிந்தையை குறித்து, அவனை குறித்து நான் என்ன சொல்ல என்ன இருக்கு? பக்கத்துக்கு ஆளப்பா சொல்லுங்க, இவளை குறித்து என்ன சொல்ல ஏக்கா புலம்புற,
நீ புலம்பாத. எப்படி போட்டிருக்கு அதில்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இப்போ சொல்லுங்க, ஒரு ஆள் முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஒரு தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தா நம்ம விரோதம் இருப்பேன் யாருங்க? ஏங்க அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? கர்த்தர் உங்கள் கூட இருக்காருங்க. தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருங்க. உங்களுக்கு விரோதமாக எவன் வரைப்பறான்? ஒரு பயலும் வரமாட்டான். காரணம், அவன் உனக்கு விரோதமாக எவனா வந்தானா அவர் உன் கூட இருக்கிறத பார்த்து ஓடியே போயிடுவான். காரணம், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. கையை தட்டு அவங்க செலுத்துங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் சொல்றாரு, தேவையில்லாம புலம்பாத. நீ போ மகனே, நீ போ, நீ வேலைக்கு போ, நீ தொழிலுக்கு போ, நீ வியாபாரத்துக்கு போ. உனக்கு முன்னால் என்னுடைய பிரச்சனை உனக்கு முன்னால் கடந்து வருது, நீ பயப்படாது. ஆமென் சொல்லுங்க. உபாகமம் 31:8 சீக்கிரம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இப்போ எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க. ஏன்னு கேட்டால், ஒரு சில பேர் எதிர்காலத்தை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, படிப்பு காரியத்தை குறித்து, வேலையை குறித்து, பண பிரச்சனை குறித்து ஒருவித கலக்கம், பயம் இருக்கும். ஆனால் இந்த வசனத்தை சொல்லி பாருங்களேன், அந்த பயம் உங்களை விட்டு விடும். வாசிங்க பாப்பா எல்லாம் சேர்ந்து. கேளுங்க, கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக, எனக்குன்னு சேர்த்துக்குங்க. சொல்லுங்க, கர்த்தர் தாமே கேளுங்க, அவர் என்னோடு கூட இருப்பார். எல்லாம் சொல்லுங்க, அவர். கேளுங்க, நீ எப்படி வாசிக்கும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறவர், கர்த்தர் அவர் என்னோடு கூட இருப்பார், அவர் என்னை, உன்னைங்கிறதுல என்ன சொல்லுங்க? அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, பயப்படவும் கலங்கவும் மாட்டேன். இப்போ ஒரு ஆள் தெளிவாக வாசி பாருங்க, உன்னைங்கிறது என்னன்னு போட்டு ஒரு ஆள் தெளிவாக வாசி. கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போறாரு, அவர் என்னோடு இருப்பார், அவர் என்னை விட்டு விலகுவதும் கிடையாது, என்னை கைவிடுவதும் கிடையாது. நான் தேவையில்லாம கண்ட கத்திரிக்காய் நினைச்சு பயப்பட மாட்டேன், கலங்கவும் மாட்டேன். அல்லேலூயா. இப்படி நீங்க சொன்னேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பயத்தை நாய் உங்களை விட்டு ஓடிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வயசு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு, பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிறேன், ஒரு நகை இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் போட்டு வந்து 8 பவுனை விற்றுப்பிட்டான், அடை வச்சுட்டான், திருப்பில் முழுகி போச்சு. ஆனால் இப்போ நான் பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிறேன், ஒன்றுமே ஒரு குண்டுமணி கிடையாது, நகை விலை ஏறிக்கிட்டே போகுது. இப்போ இந்த ஏறிப்பட்டு நகை எப்படி வாங்குறது? 1 கிராமு எவ்வளவு ஐயா? 1 கிராமு 15,000, 1 கிராம் 15,000, 1 பவுன் எவ்வளவு? 1,50,000. 1 லட்சத்துக்கு மேலேயா? 1 பவுன் 1 லட்சம் மேலே வருது. என் பிள்ளையை கட்டி கொடுத்தா 10 லட்சம் 10 பவுனாச்சும் போடணும். அப்போ 10 பவுனுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே வேணும். கல்யாண செலவு இருக்குது, மண்டபம் பிடிக்கணும், வீடு பிடிக்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், துணிமணி எடுக்கணும், சொந்தக்காரனுக்கு பத்திரிக்கை எல்லாம் கொடுக்கணும். எல்லாம் 10 லட்சம் பத்தாது. இந்த வருமானம் என்ன செய்யும்? இந்த ஆள் கொடுக்குற இந்த வருமானத்தில் எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன்? ஒன்றுமே புரியல. இதை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாமல் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன் பிள்ளை கல்யாண வயசில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவையில்லாம புலம்பாத. அல்லேலூயா. வார்த்தை உங்களை தேற்றும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மக்கா மலை மேல் உள்ள பட்டணம், அது மறைவாக இருக்காதே, அது மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கலங்காதே கலங்காதே,
கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு இருக்கிறாரு, கலங்கி தவிக்காதே. இயேசு இருக்கிறாரு, கலங்கி தவிக்காதே. உங்கூட இருக்கிறாரு, உங்கூட இருக்கிறாரு. தேவையில்லாமல் பயப்படாதே, தேவையில்லாமல் பயப்படாதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். வாசிங்க ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் தீவிரித்து அவசரப்பட்டு எங்கேயும் புறப்படுவதில்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. நீங்க எங்கேயாவது அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்து அவனை பார்த்து பயந்து எங்கேயும் நீங்க ஓடி போறது கிடையாது. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் உங்க முன்னாடி போறாரு. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இஸ்ரவேலி இருப்பார். தேவன் உங்கள் பிறகே உங்களையும் என்னையும், சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவன் என்னை காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்து உங்க கூட தான் இருக்கிறார். ஏசாயா 55:6 வாசிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்ப அவர் உங்க கூட இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அவரை தேடணும். அல்லேலூயா. அவர் வர்றாரு, ஆனா நீங்க என்ன செய்யணும்? அவரை கூப்பிடணும். அதான் அவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிட்டேனா மறு உத்தரவு கொடுப்பேங்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 46:5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் வந்து தேடும்போது அவர் சொல்றாரு, காலை வேளையில உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவேன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாதத்தில் காலையில் எந்திரிச்சு கர்த்தரை துதிச்சு ஆர்ப்பரிச்சுட்டு உங்கள் தேவைகளை சொன்னீங்கன்னா அன்றைக்கே காலையில் கொடுத்துருவார். அவர் கொடுக்குற நேரம் எந்த நேரம் தெரியுமா? காலையில் தான். மத்தியானம் சாயங்காலம் கொடுக்க மாட்டார், காலையில் கொடுப்பார். அவர் கொடுக்கும்போது என்ன செய்யுங்க? நீங்கள் வாங்குறதுக்கு ஆயத்தமாக்கிங்க. காலை வேலையிலே சகாயம். காலை வேலை தேடுகிறவன் கண்டறிவான். அதனால் காலையில் அவர் கொடுப்பார். எப்போ கொடுப்பாருன்னா, எந்த டைம் கொடுப்பாருன்னா 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள கொடுப்பார். எந்த டைம் கொடுப்பார்? எல்லாம் சொல்லுங்கள். 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள. இன்னும் சொல்ல போனால் 12 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள கொடுத்துருவார். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கேட்டு வாங்கிருங்க. அல்லேலூயா. நீங்கள் வந்து 8 மணிக்கு ஆண்டவரே ஆண்டவரே கத்துனாலும் நாளைக்கு வா, நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன். நீ கொஞ்சம் ஒரு 8க்குள்ளே நீ 6க்குள்ளே கேட்டிருந்தேன்னா, வேதம் சொல்லுகிறது மண்ணா வந்து வெயில் வர்றதுக்குள்ளே என்ன செய்யுமா? விழுந்துருமா. அதுக்குள்ளே நீ என்ன செஞ்சிடணும்? எடுத்துடணும். வெயில் வந்துட்டா அது என்ன செஞ்சிருமா? உருகி போயிரு. நீ வெயில் வந்தோன்னே கேட்டேன்னா உருகிறோம், கிடைக்காது. அதனால் வெயில் வர்றதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிரு? நீ கேட்டு. வெயில் வர்றதுக்கு முன்னாடி நான் போட்டுருவேன், வெயில் வரும் போட்டுருவேன், நீ எடுத்துக்க, அந்த இடத்துல எடுத்துக்க. நீ பாட்டுக்கு 8 மணிக்கு ஹாயாக தூங்கிட்டு 8 மணிக்கு ஆண்டவரே ஆண்டவர் அப்படின்னா சரி, நாளைக்கு தாமா இன்றைக்கில முடிஞ்சுமா அப்படின்ட்டுருவாங்க. ரேஷன் கடையில் வரிசை நிற்பீங்க, வரிசை நின்று அம்மா முடிஞ்சுமா, நாளைக்கு வாங்கம்மா வருவாங்க. அதே மாதிரி ஏசப்பா சொல்கிறாரு, நாளைக்கு தான். அல்லேலூயா. அதனால் 6 மணிக்குள்ளே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்? 6 மணிக்குள்ள ஜெபிச்சு 6 மணிக்குள்ள துதிச்சு 6 மணிக்குள்ள எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? வாங்கிருங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனம், செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அவர் சொல்றாரு, உன்னை பற்றி கவலையே பட மாட்டார். எல்லாம் சொல்லுவாங்க, ஏசப்பா என்னை பற்றி கவலையே பட மாட்டார். இப்போ அநேக பெற்றோர்கள் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க சரியாக படிக்கலைன்னா கவலைப்படுவீங்களா? உன் பிள்ளைகளை வந்து போகிற இடத்துல வேதனைப்பட்டுச்சுன்னா வேதனைப்படுவீங்களா? கவலைப்படுவீங்களா? இல்லையா? ஐயா உங்கள் மகன் போகிறான், கஷ்டப்படுறான், சந்தோஷப்படுவீங்க நீங்கள்? இல்லை. அதே போல் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் கஷ்டப்பட்டால் தானே அவர் நீங்கள் கவலைப்படுவீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை கஷ்டப்படவே விட மாட்டார். நான் உங்களை குறித்து கம்பீரமாக இருக்கிறேன், உங்களை குறித்து சந்தோஷமாக இருக்கிறேன், உங்களை குறித்து சமானமாக இருக்கிறேன். வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிருவீங்க. எல்லாம் எந்திரிச்சிட்டு இல்லைங்க. சோத்திரம். கைத்தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. எல்லாம் எந்திரிங்க. கேட்டுக்கொண்ட வசனத்தின்படி நீங்கள் வீட்டில் போய் எழுதி வச்சு இதை அறிக்கை பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். இந்த வசனங்கள் படியே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமேன். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடுமே துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, நீ இந்த இடத்துல வாசம் பண்ணு. நான் உன்னையும் ஆஸ்வதிப்பது மாத்திரமில்லாமல் உன் சந்ததியை நான் ஆஸ்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன்.
உன்னை மேலாக்குவேன், தலையாக்குவேன் அவர் சொல்கிறார். தகப்பனை என் கிருபை உனக்கு போதும், சகலத்தையும் உனக்கு நான் புதிதாக்குன்னு சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தின்படி இந்த மாதம் பிள்ளைகள் நடத்தப்படுறதுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவின் அன்யோன்யம் சதாகாலம் வரைபற்றும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.